தாயில் சிறந்த தாய் நீயே, சேயில் சிறந்த சேயாக எங்களை மாற்றி தேற்றி அரவணைத்து அன்பு செய்வாயா அன்னையே. ஆரோக்கிய அன்னையே, நாளும் பொழுதும் உன் புகழை நாவால் துதித்து நாங்கள் வாழ பெயரும் புகழும் உமை சேர பெற்றவள் நீயே, வரம் அருள்வாயே. இறை இயேசு கிறிஸ்துவின் அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நமக்கு இன்றைய இறைவார்த்தையின் வாயிலாக விண்ணக தந்தை 2 நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனையின் வழியாக நாம் அனைவரும் விண்ணக தந்தையின் நிறைவுள்ள மக்களாக திகழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அவரது விருப்பம் நமதாகின்ற போது நம்முடைய விருப்பம் விண்ணக தந்தையினுடைய நிலையான நிறைவான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்ற சிந்தனையை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதைப் போல அவரது அன்பு மக்கள் என்று அழைக்கக்கூடிய நாமும் நிறைவுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். எனவேதான் இறைவாக்கினர் எசையா 43ஆம் அதிகாரம் 4வது திருவசனத்திலே கூறுகின்ற போது, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் என் பார்வையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், எனது அன்பு மக்கள் என்று இறைவன் கூறுவதாக அந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இறைவன் எல்லாரையும் நிபந்தனையற்ற மனநிலையோடு அன்பு செய்கின்றார். இறைவனுடைய அன்பு நிபந்தனையற்றது என்றால் அவரது அன்பு பிள்ளைகளாகிய நாமும் விண்ணக தந்தையை போன்று எல்லாரையும் அரவணைக்க, அன்பு செய்ய, ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொடுக்க, வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர இன்றைய நற்செய்தி நமக்கு துணை புரிகின்றது. பகைவனை அன்பு செய், துன்புறுத்துவோருக்காக மன்றாடு என்ற 2 வரிகளை கொடுத்து, இவற்றை நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் விண்ணக தந்தையின் நிறைவுள்ள மக்களாக திகழ முடியும் என்ற சிந்தனையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். விவிலியத்தின் பின்னணியில் 3 இறைவார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம். அங்கே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, எள்ளி நகையாடி அவரை பால் கிணற்றில் தூக்கி எறிகின்றார்கள். பால் கிணற்றிலிருந்து அவரை மீண்டும் எடுத்து அந்நியனுக்கு அவரை விட்டுவிடுகின்றார்கள். இப்படி தன் கூட பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சகோதரர்கள் துன்பத்தில் இருக்கின்ற போது யோசேப்பு மனம் கோணாமல் அவர்களை அன்பு செய்கின்றார். அவர் மீது இரக்கம் கொள்கின்றார். அவர் செய்த குற்றங்களை நினைத்து பார்க்காமல் மன்னிப்பு அளித்து அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதை தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். நமக்கு துன்பம் கொடுத்தவர்கள் என்பதற்காக, துயரம் கொடுத்தவர்கள் என்பதற்காக, வெறுப்பு காட்டியவர் என்பதற்காக அவர்களை வெறுக்கவில்லை. அன்பு மழை பொழிந்தார், இரக்கச் செயல்களில் ஈடுபட்டார், அவர்களை மன்னித்தார், அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு சமாதான வாழ்வுக்கு துணை புரிந்தார் என்பதை தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது திருவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு தன்னை அவமானப்படுத்தியவர்கள், தன்னை குற்றுயிராக்கியவர்கள், சிலுவையில் அறைந்தவர்களுக்காக விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுகின்றார். தந்தையே, இவர்களை மன்னியும்,
இவர்கள் அறியாது செய்கின்றார்கள் என்று தன்னையை சிலுவையில் அறைந்த அவமானப்படுத்தியவர்களுக்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடுகின்றார். எந்த அளவுக்கு தான் துன்பத்தை சந்தித்தாரோ அதைவிட அவர்களுக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசுகின்றார். மற்றொரு உதாரணம், திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 69, 70 திருவசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்றார். உயிர் துறக்கின்ற நேரத்திலும் கூட, ஆண்டவரே, என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன், இந்த பாவச் செயல்கள் இவர்கள் மீது படாமல் இருக்கட்டும் என்று தன்னால் கல்லால் எறிந்து கொன்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எனவேதான் தான் பெற்ற இறை விண்ணக தந்தையினுடைய அனுபவத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். பகைவர்களை, எதிரியாக கருதுகின்றவர்களை, நமக்கு துன்பம் தொல்லை கொடுக்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், அவருக்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடுங்கள் என்று அழைப்பினை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். இன்னும் நம்முடைய சிந்தனையாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி வத்திக்கானில் உள்ள பேதுரு சதுக்கத்தில் பவனியில் சென்று கொண்டிருந்த போது முகமது அலி அகா என்பவரால் சுடப்பட்டான். உலகம் அதிர்ந்து போனது. ஒரு அமைதி புறாவை சுட்டுவிட்டானே என்று கலக்கம் கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவல்லமையால் காப்பாற்றப்பட்ட திருத்தந்தை அவர்கள் தான் குணம் பெற்ற பிறகு 1883ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி சிறைச்சாலைக்கு சென்று அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இவனும் என்னுடைய சகோதரன் என்று அவனுக்காக இறைவனிடம் மன்றாடினார். தன்னை சுட்டவனையே, தன் உயிருக்கு பங்கம் விளைவித்தவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விண்ணக தந்தையின் நிறைவான மகிழ்ச்சியில் திருத்தந்தை அவர்கள் பங்கு பெற்றார்கள். இன்னும் சொல்லப்போனால், தென்னாப்பிரிக்கா விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா விடுதலை பெற்று சிறைச்சாலையிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்த போதும் கூட தன்னை ஒருவன் அவமானப்படுத்தி, ஏன் சிறுநீர் கழித்து முகத்தில் அவமானப்படுத்தியது கூட கலக்கம் கொள்ளாமல் அந்த மனிதனை சந்தித்த போது அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுத்தார். எனவே மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன் என்பதை இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரன் நம்மை சண்டையிட்டு விட்டால், கோபமாக பேசிவிட்டால், அந்த மன்னிக்கின்ற மனநிலை நமக்கு இருக்கிறதா? அன்பு காட்டுகின்ற மனநிலை இருக்கின்றதா? இரக்கத்தை பொழிகின்ற மனநிலை நம்மில் இருக்கின்றதா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, நமக்கு துன்பம் கொடுக்கின்றவர்களை அன்பு செய்கின்றோமா? ஏற்றுக்கொள்கின்றோமா? மன்னிப்பு அளிக்கின்றோமா? சமாதான உறவிலே நிலைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து எல்லாரையும் அன்பு செய்கின்ற மனநிலை பெறுகின்ற போதுதான் இறைவனுடைய அருள் ஆசி நம்மில் தங்குகின்றது. எனவேதான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்வார், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று கூறுவார். உண்மையான அன்பு வருமம் வைக்காது, வஞ்சகத்திற்கு துணை போகாது, மாறாக அரவணைக்கும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என்று பவுலடியார் கூறுவார். இதே பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம்
12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கூறுகின்ற போது, நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வதை விட அவர்களுக்கு நன்மை செய்து நான் இறைவனுடைய மகன், இறைவனுடைய மகள் என்பதை வாழ்ந்து காட்டுங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம்முடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதைப் போல அவரது அன்பில் அரவணைப்பில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் எல்லாரையும் அன்பு செய்வதிலும், எல்லாருக்காக மன்றாடுவதிலும், ஏற்றத்தாழ்வுகள் பாராமல் பகைவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, அவனை மன்னித்து அரவணைத்து அன்பு செய்கின்ற போது விண்ணக தந்தையின் நிறைவான வாழ்வில் நாம் பங்கு பெறுகின்றோம், பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம் என்ற சிந்தனையில் நம்முடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவர். அவரது மக்களாகிய நாமும் நிறைவுள்ள மக்களாக வாழ அவர் கொடுத்த நிபந்தனைகளை நமது வாழ்வின் அச்சாரமாக ஏற்று வாழ்ந்து காட்டக்கூடிய அருளை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். நமக்காக ஆரோக்கிய அன்னை பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும், எல்லா வரங்களையும், எல்லா தேவைகளையும், எல்லா கொடைகளையும் நமக்கு நிறைவாக பெற்று தருவார்கள். ஆமீன்.